திடீரென்று காணாமல் போன மோடியின் வலதுகரம். மோடி பாஜக அரசுக்கு எதிராக திரும்பும் கோடி மீடியாக்கள். கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக காணாமல் போன, கடந்த 12 வருடங்களாக மோடியின் பிம்ப அரசியலை கட்டமைத்த முக்கியமான நபர். RSS பின்னணியில் உள்ளதா, இல்லது அமெரிக்கா பின்னணியில் இருக்கிறதா, இல்லை மோடியினுடைய சாம்ராஜ்யம் முடிய போகிறதா? பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளாக பல்வேறு குளறுபடிகள். மோடி அமித்ஷாவுக்கு எதிராக RSS தனது ஆட்டத்தை தொடங்கிவிட்டதா? அமெரிக்காவில் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல மோடியினுடைய பெயர் அடிபடுகிறது. சுப்பிரமணிய சுவாமி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வராரு, மிகப்பெரிய அரசியல் ட்விஸ்ட் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்தில் மோடியினுடைய அரசியல் முடிய போகிறது அப்படின்னு கமுக்கமாக RSS தலைவரும் பேசுகிறார்கள் என்ற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. மோடியினுடைய பிம்ப அரசியலை கட்டமைத்த மோடியினுடைய வலதுகரம் என்று அறியக்கூடிய முக்கியமான நபர். கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக ஆள் அட்ரஸே இல்லாத மாதிரி காணாமல் போயிருக்கிறார். எந்த தகவலும் இல்லை. சில மாதங்களுக்கு முன்பு ஜெகதீப் தன்கர், முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் திடுதுப்புன்னு காணாமல் போனார். ஒரே நாள்ல இரவுல ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறாரு. திடீரென்று அவர் தனது பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டு காணோம். இப்ப வரைக்கும் எந்த ஒரு பொது நிகழ்வுகளும் கலந்து கொள்ளவில்லை, எந்த அரசியல் கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை. நாடாளுமன்றத்துல ராஜ்யசபாவில் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்பதற்கு ஒரு சில அனுமதிகளை கொடுக்கிறார். அதுல இருந்து அவர் காணாமல் போகிறார். பலரும் கேள்வி கேட்டாங்க, என்ன திடீர்னு அவர் காணோம் அப்படின்னு. அதே மாதிரி 12 வருடங்களாக மோடிக்கு பக்கத்திலே அமர்ந்து மோடியினுடைய பிம்ப அரசியலை கட்டமைத்த முக்கியமான ஒரு நபர் இன்றைக்கு காணோம். ஆனா மோடி அவர்களுடைய வெப்சைட்ல இன்னும் அவருடைய புகைப்படம் இருக்குது. ஆனா அவருடைய அலுவலகத்துல தான், அவருக்கு பக்கத்திலேயே அவருக்கான அலுவலகம் இருந்திருக்குது. மோடியினுடைய அலுவலகத்திற்குள்ளாகவே அவர் இன்னைக்கு கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக காணோம். இண்டிகோ ஃப்ளைட் இஷ்யூவாக இருக்கட்டும், டெல்லி காற்று மாசுபாடு விஷயமாக இருக்கட்டும், இந்த ராஜஸ்தான், குஜராத் போன்ற மலை பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆராவளி மலைத்தொடர் இஷ்யூவாக இருக்கட்டும், இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடி மீடியாக்கள்னு சொல்றது மோடிக்கு சப்போர்ட்டா பேசக்கூடிய மீடியாக்கள், வட இந்திய ஊடகங்கள். 2014க்கு பின்பு எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து காட்சி ஊடகங்களும், பத்திரிகை ஊடகங்களும் இருக்கட்டும், அப்புறம் சமூக வலைதளங்களில் இயங்கக்கூடிய பெரும்பான்மையான ஊடகங்கள் அனைத்தையும் பாஜக, குறிப்பாக மோடி அண்ட் அமித்ஷா அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. ஸோ அது இப்போ மோடிக்கு எதிராக பேச தொடங்கி இருக்கிறாங்க. இப்போ சொல்லப்பட்ட இந்த இஷ்யூஸ்ல எல்லாத்துக்கும் எதிர்கருத்துகள் பாஜகவுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஜேர்னலிஸ்டுகளுக்கெல்லாம் அறிவு வந்துருச்சா, இவங்கெல்லாம் செத்து போன இடத்துல இருந்து முழிச்சு வந்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னணியில பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. 2024 நாடாளுமன்ற தேர்தலையே பார்த்தீங்கன்னா மோடிக்கு பெரிய அளவுக்கு ரெஸ்பான்சஸ் இல்லை, ரிசப்ஷன் இல்லை, அவருடைய இது முடிஞ்சிருச்சு, மக்கள் வெறுக்க தொடங்கிட்டாங்க. அப்படி இருந்தாலும் மீண்டும் பெரிய அளவுக்கு அவர் மீதான அந்த பிம்ப அரசியலை கட்டமைக்க தான் முயற்சி செஞ்சாங்களே தவிர ஆல்டர்னேட்டா அவர்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கை கொடுக்கவில்லை. குறிப்பாக பகல்காம் இஷ்யூல பெரிய அளவுக்கான பின்னடைவு மோடிக்கு ஏற்பட்டது. அதை தொடர்ந்து ட்ரம்ப்போட டேரிஃப் வார்ல இருந்து பல்வேறு விஷயங்கள், பங்களாதேஷ் இஷ்யூவா இருக்கட்டும், நேபாள இஷ்யூவாக இருக்கட்டும், ஸ்ரீலங்கா இஷ்யூவாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே மோடியினுடைய லீடர்ஷிப் பெரிய அளவுக்கு தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறது. இவர்கள் எந்த அளவுக்கு மோடியினுடைய பிம்பத்தை கட்டமைச்சாலும் அது அதை மேற்கொண்டு வந்துகிட்டே இருந்ததை தான் பார்க்குறோம். ஸோ இந்த நேரத்துல மோடியினுடைய அந்த நிழல் யாரு, அந்த வலதுகரம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரண் ஜோஷி. மோடியினுடைய பிரதமர் அலுவலகத்திலிருந்து மோடிக்கான டெலிகம்யூனிகேஷன், மீடியா இது எல்லாத்தையும் பார்த்துக்கக்கூடிய ஜாயிண்ட் டைரக்டர் பதவியில் இருந்திருக்கிறாங்க. இந்த கிரண் ஜோஷி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியரா இருந்தவர். மோடியினுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அவரோட பயணிக்கிறாரு. 2014 பிரதமராக வந்ததுல இருந்து மோடியினுடைய வலதுகரமாகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார். மோடி எந்த இடத்துக்கு போகணும், எப்படி ட்ரெஸ் அணியணும், என்ன மாதிரி நிற்கணும், எப்படி சிரிக்கணும், யாரை கட்டி பிடிக்கணும், எந்த ஆங்கிளில் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கணும் முதற்கொண்டு முழுக்க மோடியினுடைய PR டீம்ல இருந்து கம்யூனிகேஷன் டீமை ஹேண்டில் பண்ணது இந்த கிரண் ஜோஷி தான். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய
ஹிந்தி ஊடகங்களா இருக்கட்டும், ஆங்கில ஊடகங்களா இருக்கட்டும், பத்திரிகை மற்றும் காட்சி ஊடகங்கள் அனைத்திலையும் இருக்கக்கூடிய எடிட்டர் இன் சீஃப் தலைமை அதிகாரிகள் அனைவரையும் பாக்கெட்டுக்குள்ள போட்டு ஒட்டுமொத்த மீடியாக்களையும் கண்ட்ரோல் பண்ணது அந்த கிரண் ஜோஷி தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒன்று, அந்த மீடியா வந்து இவங்க சொல் பேச்சு கேட்டா பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைவாங்க. சொல் பேச்சு கேட்கல அப்படின்னா அவர்கள் மீது பல நிறுவனங்களுடைய ரைடு போகும், ஏன் உயிருக்கே ஆபத்தாக முடியக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. மோடிக்கு எதிராக செய்தி போட்டாலோ, மோடியினுடைய திறமைய, அவருடைய கையாளாகாத தன்மையை, அவருடைய தோல்வியை வந்து எக்ஸ்போஸ் பண்ணாலோ, பாஜக அரசுக்கு எதிராக செய்தி போட்டாலோ, மோடிக்கு கீழ் இயங்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் மேல செய்திகள் போட்டாலோ உடனே அந்த நிறுவனத்தின் மீது ரைடு போகலாம். இல்லை அந்த செய்தியை கவர் பண்ண நபர் வந்து தூக்கி அடிக்கப்படலாம், இல்லை அந்த நிறுவனத்திலிருந்தே வெளியேற்றப்படலாம். எப்படி தமிழ்நாட்டில் கொரோனா காலகட்டத்தப்ப செந்தில்வேல், ஜீவா, அப்புறம் வந்து ஹசீஃப் போன்ற ஊடகவியலாளர், குணசேகரன் போன்ற ஊடகவியலாளர்கள் எல்லாம் எப்படி அந்தந்த நிறுவனங்கள்ல இருந்து கட்டம் கட்டி வெளியேற்றப்பட்டார்களோ அதற்கு பின்னணியிலையும் இவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. வட மாநிலங்கள்ல நிறைய பேரை சொல்லிடுறோம், ராவிஷ்குமார்ல இருந்து ஏகப்பட்ட ஊடகவியலாளர்கள் சொல்லலாம். இவர்கள் எல்லாரையுமே கட்டங்கட்டி வெளியே கொண்டு போனது இவருடைய ஐடியால தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இப்போ இந்த கிரண் ஜோஷி அவர்களை வந்து காணோம். என்ன காரணங்களாக இருக்கும் இதனுடைய பின்னணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. அதுல குறிப்பாக RSS முக்கிய காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக பாஜகவினுடைய தலைவரை நியமிக்க முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய JP நட்டா அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு 2 வருஷம் ஆக போகுது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு. சரி, நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அவருக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு வச்சிருந்தாங்க. இப்போ இன்னுமே தேர்ந்தெடுக்க முடியலையா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள். ஏன் இந்த செய்திகள் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே பல்வேறு வதந்திகள் வந்தது. உண்மை, அது ஆக்சுவலாக வதந்திகளோட கிடையாது, உள்ளறியிலிருந்து பல செய்திகள் வந்துச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் மோடி வந்து பெரும்பான்மை பெற விடக்கூடாது, அதற்கு RSS வந்து களத்துல இறங்கி வேலை செய்யாமலே இருந்தது, அதனாலதான் அயோத்தியிலேயே அவர்கள் வந்து பெரிய தோல்வியை சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்பயும் பிஜேபியினுடைய தலைவராக நியமிப்பதற்கு மோகன் பகவத் சைட்ல இருந்து இல்லை RSSல இருந்து அவர்கள் ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா அதற்கு மோடியும் அமித்ஷாவும் ஒப்புக்கொள்ள மாட்டாரு. மோடியும் அமித்ஷாவும் அரசாங்கத்திலையும் சரி கட்சியிலையும் சரி அவர்கள் யாரை நியமனம் செய்யணும்னு விரும்புகிறார்களோ அவர்கள் தான் இருக்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க. இந்த RSSக்கும் பிஜேபிக்கும் பயங்கரமான ஒரு கோல்டு வார் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு பின்னணியில தான் பிராமின் லாபி வந்து வேலை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. நிர்மலா சீதாராமனுடைய மருமகனை வந்து உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கிரண் ஜோஷியவே தூக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது மாதிரி பல்வேறு தியரிகள் இதற்கு பின்னணியில சொல்லப்படுது. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா மோடிக்கு அவ்வளவுதான் மக்கள் மத்தியில மவுஸ் இல்லை, மோடியால இதுக்கப்புறம் பெருசா பண்ண முடியாது, அதனால RSS வந்து ஆல்டர்னேட் பார்க்குது, ஆனா மோடியும் அமித்ஷாவும் அதை செய்வதற்கு அனுமதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தியரியும் சொல்லப்படுது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா RSS வந்து என்றைக்கு வந்து RSS தலைவர் சமீபத்தில் சொன்னார், நீ ஒன்றும் கடவுள் கிடையாது, உனக்கு இவ்வளவு அகந்த இருக்கக்கூடாது அப்படின்னு ஓப்பனாகவே மோடி அப்படிங்கிற பெயரை மட்டும் குறிப்பிடாம எல்லாத்தையும் அடிச்சு விட்டாங்க. அந்த RSS தலைவர் மோகன் பகவத் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக மேடைகளில் பேசிக்கிட்டு வராரு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொன்னாலும் இது இந்து ராஷ்டிரம் அப்படின்னு சொல்றாரு. எங்களுக்கு பிஜேபி வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது, நாங்க கொடுக்கக்கூடிய ஐடியாவை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டால் கூட நாங்க காங்கிரஸுக்கு ஆதரிப்போம் அப்படின்னு ஓப்பனாகவே பேச ஆரம்பிச்சிருக்கிறார். பிஜேபிக்குள்ள நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்லாம் அவர் சொன்னாலும் பின்னணியில பிஜேபியை வளர்த்தது பிஜேபி வந்து RSSனுடைய குழந்தை அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ பிஜேபி பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு கட்சியாக இருந்தது, இன்றைக்கு அது குஜராத்திகளுடைய கட்சி அப்படிங்கிற லெவலுக்கு வளர்ந்திருக்குது. ஏன்னா அதானி அம்பானி போன்றவருடைய முழு கட்டுப்பாட்டுல தான் மோடி இருக்கிறார், பிஜேபி கட்சியும் இருக்கிறது. இது RSSக்கு பிடிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு தியரியும் இருக்கு. அதனாலதான் சுப்பிரமணிய சுவாமி வந்து அடிச்சு விடுறாரு, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல வந்து மோடியினுடைய பெயர் இருக்கு. மோடி குஜராத்ல சீஃப் மினிஸ்டரா இருந்த காலகட்டத்திலேயே அவர் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கூட தொடர்புல இருந்திருக்கிறாரு. விரைவில் அவரை பத்தின தகவல்கள்லாம் வெளியே வரலான்னு எக்ஸ்போஸ் பண்றாரு ட்விட்டர்ல. ஸோ இது போன்று பல்வேறு விவகாரங்கள்ல RSS அமைப்பை சார்ந்த நபர்கள் அதிகாரிகளாக இருக்கிறாங்க. அவர்கள் மோடியும் அமித்ஷாவும் அவர்களுடைய வழிக்கு வரலன்னா நாங்கள் பல விஷயங்களை லீக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கெல்லாம் முன்னாடி 7.5 லட்சம் கோடி ரூபாய் CAG அறிக்கை ஒன்று வந்துச்சு.
அதுவே ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை அப்படின்னு தான் சொல்றாங்க. மோடி அவர்கள் தனக்கு நெருக்கமான பல துறைகள் இல்லை, எல்லா துறைகளிலும் அவருக்கு சொல் பேச்சு கேட்கக்கூடிய நபர்களை முக்கியமான பதவிகளில் வச்சுதான் இது வரைக்கும் ஆட்சி நடத்திக்கிட்டு வந்திருக்கிறாரு. அந்த வகையில இப்ப பிரசார் பாரதியா இருக்கட்டும், இந்த ஆல் இண்டியா ரேடியோல வந்து முக்கியமான இதெல்லாம் மீடியா சம்பந்தமான இருக்கிறதெல்லாம் சமீபத்துல மோடியால் தேர்வு செய்யப்பட்ட நபர்கள் எல்லாம் சமீபத்துல ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதுல கிரண் ஜோஷியினுடைய அப்ஸ்காண்டு தான் பெரிய அளவுக்கு கொஸ்டின் எழுப்புது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த இதுல அர்னாப் கோஸ்வாமி போன்ற பத்திரிகையாளர்கள் திடீர்னு மோடி அரசாங்கத்துக்கு எதிராக பேசுவது, மோடியினுடைய அமைச்சர்களுக்கு எதிராக பேசுவது, இது எல்லாத்திற்கும் பின்னணியில ஆர்எஸ்எஸ் தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா அடுத்த வருடம் செப்டம்பர் வந்துச்சுன்னா மோடிக்கு அந்த வயது வந்து முடியுது, 70 வயது பூர்த்தி செய்யறாரு, 70 75 வயதோ. ஏன்னா ஆர்எஸ்எஸ் அமைப்பை பொறுத்த வரைக்கும், பாஜக கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு வயது வரம்பு இருக்கு. ஏன்னா அத்வானியா அதை சொல்லிதான் மோடியும் அமித்ஷாவும் கழட்டி விட்டாங்க. ஆனா இவர் அதை தாண்டி போகணும்னு ஆசைப்பட்டாருன்னா ஒருத்தருக்கு அனுமதிச்சா எல்லாருக்கும் அனுமதிக்க வேண்டியது இருக்கும். கட்சி தான் பெருசே தவிர தனிநபர் கிடையாது. அதனால இப்ப இருந்தே அவருக்கான கடிவாளத்தை போடணும்னு ஆர்எஸ்எஸ் வந்து தொடங்கிருச்சுன்னு சொல்லப்படுது. தொடர்ந்து இதை குறித்து விவாதிக்கலாம். இதில் என்ன டெவலப்மெண்ட் வருதுன்னு, இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. நன்றி.